நீங்க ஆவியில நிறையிறது அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலையும் சில பரிசுத்தவான்கள் ஆவியில் நிறைஞ்சாங்க. ஆவியில நிறைஞ்சு தீர்க்க தரிசனம் அறிவிச்சாங்க அவங்கெல்லாம். இப்ப சவுல் கூட தீர்க்க தரிசனம் அறிவிச்சதா பார்க்கிறோம். இப்படி நம்ம மோசேயின் காலத்துல கூட சிலர் தீர்க்க தரிசனம் அறிவிச்சதா பார்க்கிறோம். அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவங்க தீர்க்க தரிசனம் அறிவிக்கிற விஷயத்த பார்க்கிறோம். அப்ப ஆவியில நிறையும்போது இப்ப இருக்கிற சபைகள் செய்யறது போல வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளுனாங்களா? ஏதாவது உருண்டு கிருண்டு பிறண்டு ஏதாவது ஒரு வைப்ரேஷனை காட்டுனாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல எந்த ஆதாரமும் நீங்க பார்க்க முடியாது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருந்தீங்க, பைபிள்ல ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. ஆனா ஒட்டுமொத்த வேதாகமத்திலையும் ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ள வரும்போது வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளுவோம். பெண்கள் சேலபுரம் தெரியாம உருண்டு பெறலுவாங்க. ஆண்கள் ஆண்கள் அக்ரசிவா கத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே இல்ல. இதெல்லாம் மாற்று மதக்காரங்கிட்ட இருந்து நாம உள்வாங்கி கொண்ட ஒரு விஷயம். அவங்க தான் வந்து இந்த சாமி ஆடுறதுன்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபைகள்ல ஒரு 10 நிமிஷம் நாங்க ஆவியில நிறையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் போட்டு கீபோர்ட தட்டிக்கிட்டு அல்லது கொட்ட தட்டிக்கிட்டு கச்சுப்புச்சு கச்சுப்புன்னு ஒரு மாதிரி அக்ரெசிவா கத்துற விஷயம் வந்து ஒரு ஆவியின் நிறைவு அப்படிங்கிற மாதிரி அநேகர் தப்பாக வியாக்கியானம் பண்ணி போதிச்சு இன்னைக்கு விசுவாசிகளை வஞ்சிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வேதாகமத்துல எங்குமே நீங்க பார்க்கவே முடியாது. அப்ப நிறைதல் என்றால் என்ன அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான சரியான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா ஆவிக்குள்ள நிறையிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியெல்லாம் உங்கள அலக்களிப்பாரா? உங்கள உருண்டு பெரள வைப்பாரா? வானத்துக்கும் பூமிக்கும் துள்ள வைப்பாரா? உடம்ப ஒரு மாரி கரண்ட் ஷாக் அடிச்ச மாரி வைப்ரேஷன் பண்ண வைப்பாரா? அல்லது ஒரு 10 அடிக்கு உங்கள தள்ளி தூக்கி வீசுறதுனால அவருக்கு என்ன லாபம் இருக்க போகுது? ஆனா இது எல்லாம் இன்னைக்கு சில பெந்தகோஸ்தை பாஸ்டர்கள் ஊக்கப்படுத்தி மக்களை செய்ய வச்சு, மக்கள ஒரு மாரி கோமாளி மாரி, பைத்தியம் பிடிச்சவங்க மாரி ஒரு 1/2 மணி நேரம் அவங்கள அப்படி ஆக்கி உருள பெரள வச்சுடுறாங்க. அத அப்படி முடிச்ச உடனே நமக்கெல்லாம் உடம்பெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாரி இருக்கும். இப்போ ஒரு அங்க பிரதட்சணம் பண்ணி எந்திரிச்சா கூட அந்த ரிலீஃப் இருக்கும் நமக்குள்ள. அதனால அது ஏதோ கடவுளால் நிரப்பப்பட்டது அப்படின்னு நம்ம தப்பா யோசிக்க கூடாது. நல்லா கவனிங்க. வேதாகமத்துல பலர் ஆவியினால் நிறைந்தார்கள். அவர்கள் எல்லாரும் இப்படி வானத்துக்கும், பூமிக்கும் ஏதோ 10 நிமிஷம் கிளுகிளுப்பா இருக்கிறத ஆவியின் நிறைவு என்று சொல்லவில்லை. அப்ப ஆவியினால் நிறைவது என்றால் என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் 4:8ல பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, அப்ப பரிசுத்த ஆவியினால் பேதுரு அந்த 4ஆம் அதிகாரத்துல நிறையும்போது என்ன செஞ்சாரு? சபையில துள்ளினாரா? இல்ல. வைராக்கியமாக வேத வசனத்தை தைரியமா பிரசங்கம் பண்ணாரு. அதுநாள் வரைக்கும் சீசர்கள்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. கூட இருந்த இயேசுவும் என்ன செஞ்சிட்டாரு? மரிச்சு பரலோகம் போயிட்டாரு அப்படின்னோனே, இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானுடைய பெலன் அவங்கள ஆட்கொள்ள உடனே கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா சொன்னாங்க. அப்ப ஆவியினால் நிறைந்து பேசுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தையை தைரியமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படித்தான் அவங்க ஆவியினுடைய நிறைவை காமிச்சாங்க. நம்ம மாரி 10 நிமிஷம் வைப்ரேஷன் ஆகுறது ஆவியின் நிறைவா காமிக்கல. அவங்க ஆவியினால் நிறைஞ்ச உடனே கடவுளுடைய வார்த்தையை தைரியமா பிரசங்கம் பண்ணாங்க. அப்ப நீங்க ஆவியினால் நிறைந்து வாழ்ந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா பேசுவீர்கள். அதுதான் ஆவியின் நிறைவு. துள்ளுவதல்ல.